கண்டிப்பா இன்னைக்கு இவனை பத்தி சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா இந்த நாள் தான் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு என்ன அவனுக்கான ஸ்பெஷல் டே. அதனாலதான் உங்ககிட்ட அவனை பத்தி கொஞ்சம் நான் ஷேர் பண்றேன். அவனோட தாய்க்கு தாய் இல்லைங்க. அதனால தன்னோட தாய்க்கு தாயா இருப்பாங்க. தன்னோட தந்தைக்கு தந்தை இல்ல, அதனால தந்தைக்கு தந்தையா இருக்காங்க. உடன் பிறந்தவனுக்கு அவனோட தம்பிய மூத்த மகனா நினைப்பான். மனைவிக்கு தான் கணவன் எப்படி நடந்துக்கணுமோ, எப்படி இருந்தா பிடிக்குமோ அது போல மனைவிக்கு நடந்துப்பான். தகப்பன்னா இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்ற மாதிரி ஆசைப்படுற மாதிரி பிள்ளைங்களுக்கு நல்ல தகப்பனா நடந்துப்பான். எப்படி சொல்றது, மத்தவங்க யாரா இருந்தாலும் தன்னோட உறவா நினைப்பான். ஆரம்பத்துல அவன் பிறந்து வளர்ந்த காலத்துல எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து இருக்கான். என்னடா ஏன்டா இவனை பெத்தோன்னு சொல்லிட்டு அதே வாயால நான் இன்னைக்கு சொல்லுவேன். என்னோட தாய் அவனோட இன்னைக்கு பிறந்த நாளுங்க. அவனுக்கு மனதார வாழ்த்து சொல்லுங்க. நான் இதை ஏன் சொல்றேன்னா, வெறும் ஒரு வாழ்த்து மட்டும் போராது. நான் இதை எடுத்துக்காட்டா சொல்ல, எல்லா பிள்ளைங்களும் இதே போல இருக்கணும். உண்மையிலேயேங்க எல்லாரையும் புரிஞ்சு நடந்துப்பான். இன்னொரு விஷயம், இவங்களை எல்லாரையும் பேலன்ஸ் பண்றான்றதுனால அவனுக்குள்ள எவ்வளவு வலிங்க இருக்கும். வெளியில காட்ட மாட்டான். நாங்க கஷ்டப்பட்டா கண்ணில் தண்ணி வந்தா அவனுக்கு கண்ணுல ரத்தம் வர அளவுக்கு கவலைப்படுவான். அவனோட கவலைய எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சிரிப்பான். அந்த அதுக்கு பின்னாடி இருக்கிற கவலை, பெத்த தாய் எனக்கு தெரியாதா, நானும் தெரியாத மாதிரியே நடிப்பேன். இன்னைக்கு அவனோட நாளுங்க. அவனை பத்தி மட்டும்தான் பேசணும். எனக்கு கடவுள் கொடுத்த 2 வரத்துல முக்கியமான வரங்க அவன். என்னோட சொக்க தங்கம், மாசில்லா மாணிக்கம். நான் இன்றெடுத்த என் புத்தம் புது மலர். 2 காலுக்கு தான் அவன் பிறந்தான். நான் கொஞ்சம் லேட்டாவே சொல்லிட்டு இருக்கேன். அவன் பேரு யுவராஜ். பேருல மட்டும் ராஜா இல்லங்க, அவன் உண்மையிலேயே ராஜா. யுவராஜ் என்கிற யோகேஷுக்கு நான் பெற்றெடுத்த என்னை பெறா என் மகனுக்கு என்னுடைய தாயாக இருக்கும் என்னுடைய யுவாவுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பெருமாள் அருளோட பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். நீங்க மனதார என் மகனை வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம்.